கொடுப்பாங்க. சரி, பவர் பிரே கொடுப்பாங்க. ஆமாண்ணே. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது எங்க ஒன்று தம்பி, எங்க ஒன்று அதாவது தமிழ்நாடு அரசு. ஆமா, அதாவது உழவன் ஆப், உழவன் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு. உழவன் ஆப். ஆமா, அதாவது எல்லாத்துக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. ஆமா, டச் போன் எல்லாம் வச்சுக்கோ. நம்ம யாருக்கும் பார்ப்போம் மீன் குழம்பு முப்பது எப்படி எப்படி நம்ம யாருக்கும் கேட்டிருப்போம். ஆமா, அது மாதிரி தான். அப்படியே பிளே ஸ்டோர்ல உழவன் ஆப்னா என்ன செய்யணும், உழவன் ஆப், உழவன் செயலில் ஒரு ஆப் இருக்கு. அங்கே கேட்டுமா அவங்க சார் போட்டோ எடுக்கட்டும். அதாவது உழவன் ஆப் மனுஷனுக்கு டச் போன்ல மனுஷனுக்கு கண்ணு எப்படி முக்கியமோ அது மாதிரி விவசாயிகளுக்கு இந்த உழவன் செயல் முக்கியம். அது என்னதான் இருக்கு பின்னாடி போமா, அதாவது எப்போ உரங்கள் என்னென்ன உரங்கள் இருக்கு உலகத்தில் தெரிய மாட்டேங்குமா. சரியா, அங்கிட்ட சரி. நம்ம இந்த உழவன் ஆப்பில் என்ன நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆமாம், நம்ம செல்லில் பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெப்டியே சார் கூட சரி நீங்கள் தேட வேண்டாம். ஆமாம், அதனால நீங்கள் சரி எப்போ மானியம் கிடைக்கும், உரம் மானியம் எப்போ கொடுக்காங்க. ஆமாம், அதே மாதிரி என்னென்ன பொருட்கள் இடுபொருள் சரி எப்போ கிடைக்கும். அது மாதிரி உரமோட இருப்பில்ல. ஆமாம், விவசாயிகள் எப்போ கிடைக்கும். அது மாதிரி புயல் எப்போ வருது. ஆமாம், மழை எப்போ பெய்யுது. நம்ம நெல் அறுவடை தயாராக இருக்கும். ஆமாம், மழை வந்துடும். அதே மாதிரி இயற்கை சூழல் எப்படி வருது. சரி, நோய் தாக்குதல் சரி, பூச்சி தாக்குதல் எப்போ இருக்கு, எப்படி இருக்கு, மழைப்பூ தாக்குதல் எப்போ இருக்கு. ஆமா, எந்தெந்த காலகட்டத்தில் தார் தாக்குறாங்க. சரி, எப்போ கோடை உழவுக்கு இருக்காங்க. ஆமா, வாடகைக்கு எப்போ டிராக்டர் வாங்கலாம். இது போன்ற செய்திகள் அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நெல் உற்பத்தி ஆகுது, வாழை உற்பத்தி ஆகுது. சரி, இப்போ திருவனந்தபுரம் மார்க்கெட்டில் வாழை எப்படி இருக்குது, விலை எவ்வளோ இருக்கு. ஆமாம், நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் வாழைக்காயோட விலை எப்படி இருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்கு. பாவூர்சத்திரம் மார்க்கெட்டில் எப்படி இருக்கு, அது இதிலே பார்த்துக்கலாம். நாயனார்குளம் மார்க்கெட் எப்படி இருக்கு. ஆமாம், நம்ம எங்கே விலை அதிகம் அந்த அனுப்ப முடியும் பார்த்துக்கலாம். அப்போ அதெல்லாம் நம்ம உழவு செயலியை பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி வேலை மெனக்கிட்டு வேளாண் அவங்க பொருள் இருக்கா இல்லையா அப்படி இதில் அடிச்சு பார்த்துக்கலாம். ஆமாம், புதுசா என்ன திட்டங்கள் வந்திருக்கு. இப்ப இந்த ஆண்டுக்கு ஆமா நம்ம தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்டம். சரி, குறுவை சாகுபடிக்கு சிறப்பு திட்டம் கொடுத்துருக்காங்க. ஆமாண்ணா, இது பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டம். சரி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, ஆமா, திருவாரூர், நாகப்பட்டினத்தில் மட்டும் இருக்கு. சரி, இப்ப நம்ம ஊதி கொடுத்துருக்காங்க. ஆமா, ஏக்கருக்கு 4000 4,000 கொடுத்தாங்க. 4,000 ஒரு விவசாயிக்கு. ஆமா, அப்ப அதை வாங்கணும்னா எப்போ வாங்கலாம். அதுக்கு என்ன வழிமுறைகள் என்ன, அது சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சரி, அது எப்படி பயிர் நடன்னு சொல்லணும், அப்பதான் கொடுப்பாங்க. நம்ம நட தரப்பட்டாங்க. ஆமா, அந்த வழிமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இது போன்ற திட்டங்களை அது மாதிரி நம்ம கிட்ட ஒழுங்குமுறை விற்பனை போடுவோம். சரி, மார்க்கெட்டிங். ஆமா, நம்ம நெல்லை அங்கே சேமிச்சுக்கலாம். இப்போ நம்ம பாசி பயிர் போடுவோம். ஆமா, விதைக்கு வாங்க போகும்போது 120 130 போறாங்க. ஆமாம், விதைக்கு திரும்ப வரும்போது 30 தர 40 தர அப்படிப்பாங்க. ஆமா, அப்போ அந்த இடத்துல என்ன செய்யலாம். ஆமா, நம்ம சேமிச்சு வச்சுக்கலாம். ஒரு 50 மூடை இருக்கு அப்படின்னா 50 மூடை ஒரு கிட்டைகள் வச்சுக்கிட்டோம்னா அந்த கிட்டைகள் அங்கேயே நம்ம லோன் வாங்கிக்கலாம். ரொம்ப நேரம் கொடுக்க வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நல்ல விலை வரும்போது குரல் வரும்போது வித்து லோனை கட்டிக்கலாம், நமக்கு வச்சுக்கலாம். ஆமா, பார்த்துக்கலாம். அப்ப எல்லாமே ஆமா உழவு நாப்பு. சரி, சரியா. அதனால விவசாயம்